ஒரு கிராமத்தில் மரண சடங்கில் மாடு கூட சாப்பிட மறுத்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? என்ன காரணமா இருக்கும்? ஒரு வீட்டில் வைக்கப்பட்ட சாப்பாட்டை மாடு கூட அருகே போகாமல் பயந்து அலற ஆரம்பிச்சுது. அந்த காட்சியை பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், இது சாதாரணமான விஷயம் இல்ல. அந்த வீட்டில் இருந்த பாஸ்கரன் குடி, கோபம், சண்டைன்னு வாழ்ந்தவன். ஒரு நாள் குடித்து விட்டு வேகமா வண்டி ஓட்டினான். சில நொடிகளில் விபத்து. அந்த இடத்திலேயே அவன் உயிர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடு மாற ஆரம்பிச்சது. இரவு நேரங்கள்ல யாரோ நடக்கிற மாதிரி காலடி சத்தம், கதவுகள் தானா திறக்குது, மூடுது. எரிந்த மாதிரி ஒரு விசித்திரமான வாசனை. அதுவும் போதாதுன்னு அந்த வீட்டு முன்னாடி நாய்களே இரவு முழுக்க கத்திட்டு இருந்துதான். அந்த குடும்பத்தால தூங்கவே முடியல. ஒரு நாள் அவ அம்மா கிச்சனுக்கு போனப்போ அவ பின்னாடி பாஸ்கரன் நின்னு பாத்துக்கிட்டு இருந்தான். அவள் திரும்பும் போது அவன் மறைஞ்சிட்டான். பயந்த அந்த குடும்பம் ஜோதிடரை பார்த்தப்போ அவன் கோபத்துல இருந்திருக்கான். அவ ஆன்மா இன்னும் அமைதி அடையலன்னு சொன்னாரு. பூஜை செய்தாலும் அந்த பிரசன்ஸ் குறையவே இல்லை. ஒரு இரவு தம்பி திடீர்னு நடுங்க ஆரம்பிச்சான். கண் புரண்டு குரல் மாறி இந்த வீட்டை நான் விடமாட்டேன்னு கத்துனான். அவன் தந்தைய தாக்க ஓடினான். அந்த நொடியில அவன் தம்பி இல்ல, பாஸ்கரன் தான் தெரிஞ்சது. கடைசியா அந்த குடும்பம் குலதெய்வம் சுடலமாட சாமிய வேண்டி பூஜை செஞ்சாங்க. பூஜை உச்சத்துக்கு போனப்போ அவன் கத்தி கீழே விழுந்தான். அந்த சக்தி கட்டுப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் வீடு அமைதியாகி விட்டது. ஆனா இன்னும் சில இரவுகளில் கதவு மெதுவா திறக்கும் சத்தம் கேட்கும். அது காற்றா இல்ல இன்னும் அவங்க இருக்கானா? இது உண்மைன்னு நீங்க நம்புறீங்களா? சில மரணங்கள் முடிவாகாது, அது ஒரு ஆரம்பம்.